கரூர்ல நடந்த அந்த துயரமான சம்பவம். தாவைக்கா தலைவர் திரு. விஜய் அவர்கள் நடத்திய அந்த தெருமுனை கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு, நெரிசல்ல சிக்கி 41 பேரு அநியாயமா உயிரிழந்திருக்காங்க. இத எந்த அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நிச்சயமா இத விரும்ப மாட்டாங்க. இது எதிர்பாராத விதமா நடந்த ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இதற்கு பொறுப்பேற்கணுமா? வேண்டாமா? இது யாரு நடத்திய கூட்டம்? யாருக்காக கூடிய கூட்டம்? நம்ம பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. விஜய் அரசியல் பேசுறாரு, அரசியல் மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால அவர் பேசக்கூடிய அரசியல நம்ம கேட்க போவோம் அப்படின்லாம் கூடிய கூட்டம் இல்ல. 25,000 பேரு கூடுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூடிய மக்கள்ல முக்கால்வாசி பேரு விஜய பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்படி நம்மளை பார்க்க வந்த மக்கள் ஒரு வாட்டியாவது விஜய பார்த்துட்டு போயிரணும் அப்படின்னு கூடிய அந்த மக்கள் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா, நிச்சயமா அந்த சம்பவ இடத்துல விஜய் இருந்திருக்கணுமா? வேண்டாமா? சரி, கரூர் மாவட்டத்துல இல்ல. கரூர்ல இருந்து தனியார் விமானத்தின் மூலம் என்ன செஞ்சிட்டாரு? திருச்சிக்கு போயிட்டாரு. திருச்சி ஏர்போர்ட்ல பிரஸ் மைக்க நீட்டுறாங்க. அதுலயாவது அந்த ஆறுதல சொல்லியிருக்கணும். இப்படி ஒரு துயரமான சம்பவம் என் கண்ணுக்கு முன்னாடியே நடந்துட்டு, அந்த இடத்துல பாதுகாப்பு கருதி என்னால இருக்க முடியல. அந்த மக்களுடைய துயரத்துல நான் பங்கு கொள்றேன். எங்களுடைய உறுப்பினர்கள, மாவட்ட நிர்வாகிகள அங்க அனுப்பி என்னென்ன உதவிகள் வேணுமோ அத செய்ய சொல்லியிருக்கிறேன். ஊடகத்தின் மூலம் அந்த செய்திய இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம். அதையும் அவர் செய்யல. சரி, திருச்சியில இருந்து சென்னைக்கு போயிட்டாரு. விமான நிலையத்தில இருந்து வெளியே வரும்போது அங்கேயும் பிரஸ் வந்திருக்காங்க. அதையும் முற்றிலுமா தவிர்த்துட்டாரு. அங்கேயாவது சொல்லிருக்கலாம். என்னை பார்க்க வந்த மக்கள், அந்த மக்களுக்கு முழு பொறுப்பா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பேற்கணுமா? வேண்டாமா? இதை எதையுமே விஜய் செய்யலையே அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. வித்தியாசமா இருக்குது. இவருக்கு அரசியல் புரிதல் இல்லையா? மனிதாபிமான ஒரு செயல் அப்படின்னு எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அந்த எந்த செயலையுமே இவர் செய்யலையே அப்படின்னு தான் வித்தியாசமான ஒரு சூழலா தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்குது.